ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிங் பை சிகேடி சேனல். இன்றைக்கி நாம் சுவையான கத்திரிக்காய் சம்பல் எப்படி செய்வோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிங் பை சிகேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அடுப்பில் நம்ம சுட்டு வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா சுட்டுக்குருங்க. நல்லா சுட்டு முடிஞ்ச பிறகு எல்லா தொலியையும் மேட்டாப்பில் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். தொலியை இப்போ நல்லா பிரித்தாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 5 கத்திரிக்காய் போடுறேன். ஸோ இப்போ அதுக்காக ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, 5 கத்திரிக்காய். இப்போ அது கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருங்க. இதோ மிக சுவையான சுட்ட கத்திரிக்காய் சம்பல் ரெடி. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்று பல வகையான வீடியோக்களுக்கான இந்த கிங் பை சிகேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.